வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை தொடங்க உள்ளது. இதனை முன்னிட்டு மத்திய அரசு நாளை அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த கூட்டத்தின் போது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் சுமூகமாக செயல்படுவதை உறுதி செய்ய அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒத்துழைக்குமாறு மத்திய அரசு வலியுறுத்த உள்ளது. இக்கூட்டம் வரும் 21ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 21ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான கூட்டு தேசிய உறுதியை வளர்ப்பதை நோக்கமாக கொண்ட இளைஞர் ஆன்மீக உச்சிமாநாடு இன்று வாரணாசியில் தொடங்க உள்ளது. விக்சித் பாரதத்திற்கான நாஷா முக்த் யுவா என்ற கருப்பொருளை மையமாக கொண்ட இந்த 2 நாள் மாநாட்டை மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. இம்மாநாட்டில் மத்திய அமைச்சர்கள் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், டாக்டர் வீரேந்திரகுமார் உள்ளிட்ட பல்வேறு பிரமுகர்கள் பங்கேற்க உள்ளனர். 2025ஆம் ஆண்டிற்கான முதல் இந்திய ஓபன் தடகள போட்டிகள் பாட்னாவில் உள்ள பாடலிபுத்ரா விளையாட்டு வளாகத்தில் இன்று நடைபெற உள்ளன. இந்த நிகழ்ச்சியில் ஒலிம்பிக் உட்பட பல்வேறு சர்வதேச போட்டிகளில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்றுள்ள தடகள வீரர்கள் பலரும் பங்கேற்க உள்ளனர். மேலும் நாடு முழுவதிலும் இருந்து 400க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் இந்த போட்டியில் பங்கேற்க உள்ளனர் என்று அம்மாநில விளையாட்டு ஆணையத்தின் இயக்குநர் ஜெனரல் ரவீந்திரன் சங்கரன் செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார். புதுச்சேரி போக்குவரத்து துறையின் வாகன பான்சி எண்களுக்கான ஏலம் வரும் 22ஆம் தேதி நடைபெற உள்ளது என்று போக்குவரத்து ஆணையர் திரு சிவக்குமார் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார். மேலும் விவரங்களுக்கு parivahan.gov.in அல்லது transport.py.gov.in என்ற இணையதள முகவரிகளில் அறிந்து கொள்ளலாம் என்றும் ஏலத்தில் பங்கேற்க விரும்பும் பொதுமக்கள் வரும் 21ஆம் தேதி வரை பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஹங்கேரியின் புடாபெஸ்டில் நேற்று நடைபெற்ற பாலியா இம்ரே மற்றும் வர்கா ஜானோஸ் நினைவு 2025 மகளிர் மல்யுத்த போட்டிகளில் இந்திய வீராங்கனைகள் 2 தங்கம், 1 வெள்ளி மற்றும் 1 வெண்கலம் உட்பட 4 பதக்கங்களை வென்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.